இப்போ நாங்கள் வந்து ஏற்கனவே பழைய ஸ்கீமில் இருக்கோம். நாங்கள் வந்து இதில் ஐடி போடணுமா, இல்லை அதே நபர்கள் இங்கே கண்டினியூ பண்ணலாமா அப்படின்ற ஒரு கேள்வி நிறைய பேருக்கு வந்திருக்கும். ஏன்னா நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ இதில் நீங்கள் வந்து செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, ஏற்கனவே நான் கட்டின அமௌண்ட்டை விட 1 மடங்கு இல்லை 2 மடங்கு 1 மடங்கு சம்பாதிச்சிருந்தாலே நீங்கள் இங்கே வந்து தாராளமாக ஜாயின் பண்ணலாம். நீங்கள் விருப்பப்பட்டா. கம்பெனி வந்து எந்த இடத்துலையும் நான் கண்டிஷன் வைக்கவே இல்லை. நல்லா கவனிக்கணும் எல்லோரும். நீங்கள் விருப்பப்பட்டால் மட்டும்தான் நீங்கள் வந்து இந்த நியூ கான்செப்டில் ஐடி போட போகிறீங்க. அது உங்களுடைய தனிப்பட்ட முழுமையான விருப்பம் தான். கம்பெனி வந்து 100% நீங்கள் ஐடி இங்கே போட்டால் மட்டும்தான் அங்கே விட்ராவல் எடுக்க முடியுன்றதெல்லாம் கிடையாது. அங்கே நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, ஸ்டேட்டஸ் இன்கமே இன்றைக்கி கூட நிறைய பேருக்கு ஓப்பனில் தான் இருந்துச்சு. அது இன்னும் ஸ்டாப் பண்ணலை. இன்னும் நைட்டு கொஞ்சம் நேரத்தில் ஆயிரும். ஸோ அங்கே வந்து இனிமேல் நீங்கள் ஸ்டேட்டஸ் வைக்க முடியாது, எதுவும் பண்ண முடியாது. பட் நீங்கள் உங்களோட வேலெட்டில் இருக்கிற அமௌண்ட்டை நீங்கள் எடுத்துக்கலாம். இன்னும் ஒரு 4 நாளில் 3லேருந்து 4 நாட்களில் பார்த்திங்க அப்படின்னா இன்னொரு 2,950 உங்களுக்கு ஏறிடும். அப்போ 5,900 உங்கள் வேலெட்டுக்கு வந்துடுது. அது இல்லாமல் ஜனவரி 20ஆம் நேற்று வரைக்கும் பார்த்திங்கன்னா நீங்கள் ஸ்டேட்டஸ் மட்டும் வச்சுருந்தா கூட கிட்டத்தட்ட ஒரு 5,000 6,000 உங்கள் வேலெட்டுக்கு ஏறி இருக்கும் மினிமம் அப்படின்னு கால்குலேட் பண்ணி எடுத்தோம்னா கூட. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் நாங்கள் கொடுக்கக்கூடியது ஒரு 5,900 ப்ளஸ் நீங்கள் வந்து இன்கமாக எடுத்துருக்கிறது ஒரு 5,000ன்னு வச்சுக்கோமே. கிட்டத்தட்ட 11,000 உங்கள் அக்கௌண்ட்டில் இருக்கும் வேலெட்டில். இந்த 11,000 நீங்கள் விட்ராவல் போட்டு எடுத்ததுக்கு அப்புறமா உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மறுபடியும் இங்கே வாங்க. சரிங்களா? இல்லை சார் எனக்கு நாங்கள் ஜாயின் பண்ண விருப்பம் இல்லை, எனக்கு வந்த வரைக்கும் லாபம் போதும், அதனால் நீங்கள் கண்டினியூ பண்ண விருப்பம் இல்லைன்னா அந்த இடத்துலேருந்து நீங்கள் வந்து ஸ்டாப் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஏற்கனவே 10,000 சம்பாதிச்சிருக்கேன், 20,000 விட்ராவல் எடுத்துட்டேன் சார், 10,000 விட்ராவல் எடுத்திருக்கேன், நான் புது ஐடிக்கு வரதுக்கு என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் இங்கே ஐடி போட்டு தான் இங்கே வரணும். சப்போஸ் இல்லை நான் வந்து ஐடி போடலை சார், நான் அங்கேயே கண்டினியூ பண்ணிக்கிறேன்னா அங்கே உங்கள் வேலெட்டில் இருக்கக்கூடிய அமௌண்ட்டை 0 வர்ற வரைக்கும் நீங்கள் விட்ராவல் எடுத்துக்கிட்டு நீங்கள் அப்படியே டிஸ்குவாலிஃபை ஆகிக்கலாம். அதில் பிரச்சனை கிடையாது. அப்போ இந்த கான்செப்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் விருப்பப்பட்டு மட்டும்தான் உள்ளே வர போகிறீங்க. சம்பாதிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக வரலாம். இல்லை சார் நான் இன்னும் சம்பாதிக்கவே ஆரம்பிக்கல, நான் இன்னும் விட்ரால் எடுக்கல, எனக்கு வேலெட்டில் இருக்கிற பணம் வந்த பிறகு தான் வருவேன்னா கண்டிப்பாக வந்துடும். வர வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணி அதை எடுத்துகிட்டு அந்த பேமெண்ட் மூலமாகவே நீங்கள் அங்கே வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்னும் ஒரு சிலருக்கு டவுட் இருக்கும், சார் வேலெட்டில் இருக்கிற பணத்தை வச்சு நாங்கள் ஐடியா கன்வெர்ட் பண்ணிக்கிறோமே அப்படின்னு சொல்லி. நீங்கள் ஏற்கனவே நான் இப்போ ஒரு 2 முறை ஆடியோவில் சொல்லியிருக்கேன், அதை வந்து ஐடியா கன்வெர்ட் பண்ண முடியாது. ஒன்று நீங்கள் பொருள் வேணால் வாங்கிக்கோங்க, இல்லைன்னா பணமாக மாற்றிக்கோங்க. இந்த 2 விஷயத்தை மட்டும்தான் பண்ண முடியும். ஏன் வந்து ஐடியா கன்வெர்ட் பண்ண முடியாது அப்படின்னா, ஒரு நிறுவனம் இருக்குன்னா அந்த நிறுவனத்தினுடைய இன்புட் அப்படின்றது நம்பர் ஆஃப் என்ட்ரிஸை பொறுத்து தான். உதாரணத்துக்கு 1000 பேர் வந்திருக்காங்கன்னா இன்ட்டு 3,000 தான் கவர்மெண்ட் கால்குலேட் பண்ணும். அப்போ அந்த 1000த்துக்கான டேக்ஸை தான் நாங்கள் கட்டணும். அப்போ நீங்கள் வேலெட்டில் இருக்கிற அமௌண்ட்டை வச்சு நீங்கள் ஐடியா கன்வெர்ட் பண்ணிங்கன்னா அது பேர் இன்புட் கிடையாது. அது வந்து கன்வெர்ட் பண்ணுறது, ஒரு விஷயத்தை இன்னொரு பொருளாக மாற்றுறது தான். ஸோ அது வந்து எங்களுக்கு ஐடி கவுண்ட்டு நாங்கள் காட்டவே முடியாது. இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் உங்கள்கிட்ட வேலெட்டில் இருக்கக்கூடிய பணத்தை எல்லாம் ஐடியா கன்வெர்ட் பண்ணுறீங்கன்னா ஒரு 10 லட்சம் என்ட்ரி வருதுன்னு வச்சுக்கோமே. அப்போ கம்பெனியினுடைய இன்புட் எவ்வளவு, வெளியில் இருக்கிறவங்க கணக்கு பண்ணும்போது 10 லட்சம் இன்ட்டு 3,000 தான் கணக்கு பண்ணுவாங்க. அது கிடையாது. நாங்கள் கொடுத்த அவுட்புட்டில் தான் நீங்கள் இன்புட்டாக கன்வெர்ட் பண்ணுறீங்க. அப்போ அது பேர் வந்து இன்புட்டு கிடையவே கிடையாது. அப்போ ஒரு கம்பெனிக்குள்ளே புதுசாக உள்ளே வராங்க அப்படின்னா வெளியில் இருக்கக்கூடிய நபர்கள் வரக்கூடிய இந்த பேமெண்ட் செலுத்தி வரக்கூடியது தான் உங்களுக்கு டோட்டலாக இன்புட்டாக கால்குலேட் பண்ணுவாங்க. 10 லட்சம் பேர் ஜாயின் பண்ணியிருக்காங்களா, 10 லட்சம் பேரும் 3,000 கட்டி ஜாயின் பண்ணாங்கன்னா அது கம்பெனியினுடைய இன்புட்டு. அப்போ நம்ம கொடுக்கக்கூடிய வருமானம் அப்படின்றது உங்களுக்கு வரக்கூடிய ஒரு அவுட்புட்டு தான். அந்த 10 லட்சம் பேருனுடைய வருமானத்தை இன்புட்டை வச்சு நாங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அதிலேருந்து வரக்கூடிய வருமானத்தை தான் நாங்கள் உங்களுக்கு கொடுக்கணும். அது அவுட்புட்டு. சரிங்களா? உள்ளே வர்றதுக்கும் வெளியில் போகிறதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. இப்போ உள்ளே இருக்கக்கூடிய காசை வச்சு நம்ம ரொட்டேஷன் பண்ணி ஐடியா கன்வெர்ட் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா 10 லட்சம் என்ட்ரி இல்லை, 1 கோடி என்ட்ரி ஆனால் கூட அது கடைசி வரைக்கும் கால்குலேஷன் ஆகவே ஆகாது. கவர்மெண்ட்டுக்கு அது கணக்கும் காட்ட முடியாது. அப்போ தவறான ஒரு புரிதலில் போய் விழுந்துடும். அந்த விஷயத்துக்காக தான் நாங்கள் ஆரம்பத்திலே சொல்லியிருக்கோம், உங்களுக்கு பொருள் வேணும்னா ரீபர்ச்சேஸ் லான்ச் பண்ணும்போது இதில் இருக்கிற பேமெண்ட்டை வச்சு நீங்கள் பொருள் வாங்கினா வாங்கிக்கோங்க. இல்லையா நான் பொருள் வாங்கலைங்க அப்படின்னா அமௌண்ட்டை பணமாக மாற்றி எடுத்துக்கோங்க. ஸோ இதுதான் உங்களுக்கு பெஸ்ட்டு. உங்களுக்கு பெஸ்ட்டோ இல்லையோ கம்பெனிக்கான பெஸ்ட் இது தான். நாங்கள் வந்து எங்களுடைய டிரான்சாக்ஷனில் எத்தனை பேருக்கு எத்தனை கோடி ரூபா பே அவுட் போயிருக்குன்னு காட்டுறதுக்கு எங்களுக்கு இதை தான் நாங்கள் காட்ட முடியும். ஓகேவா? ஸோ அதனால் உள்ளே இருக்கிற வேலெட் பேமெண்ட்டை வச்சு ஐடி போட முடியாது. பணமாக எடுத்துக்கலாம், பொருளாக எடுத்துக்கலாம். இந்த 2 மட்டும் தான் பண்ண முடியும். புதுசாக நீங்கள் வந்து கான்செப்டில் ஜாயின் பண்ணால் புதுசாக ஐடி போட்டு தான் வரணும். சரியா? அடுத்தடுத்து வர வீடியோவை நீங்கள் பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.